தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மைச் செய்தி. மகாராஷ்டிரா துணை முதல்வர் பதவியிலிருந்து விலக தேவேந்திர பட்னவிஸ் முடிவு செய்திருக்கிறார். துணை முதல்வர் பதவியிலிருந்து விலகும் முடிவை தேவேந்திர பட்னவிஸ் முடிவு செய்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வணங்கி கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த முடிவுக்கான பின்னணி காரணம் என்ன? அதாவது மகாராஷ்டிராவில் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று துணை முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதற்கு துணை முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் முன் வந்திருக்கிறார். குறிப்பாக நேற்று நடைபெற்ற மக்களவை தேர்தல் முடிவுகளில் மகாராஷ்டிராவில் மொத்தம் உள்ள 48 மக்களவை தொகுதிகளில் பாஜக வெறும் 9 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தது. பாஜக கூட்டணி, அதாவது சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் இதையெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி 17 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பாஜக மட்டுமே தனித்து 23 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. சிவசேனா கட்சியோடு சேர்த்து சிவசேனா 17 என ஒட்டுமொத்தமாக 2019 தேர்தலில் பாஜக கூட்டணி 41 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. 41 எங்கே இருக்கிறது, 17 எங்கே இருக்கிறது? வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான வித்தியாசம். இந்த முறை அவர்கள் 45 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த இலக்கும் பூர்த்தியாகவில்லை. இந்த முடிவு என்பது மகாராஷ்டிரா மாநில பிஜேபிக்கும் தேசிய தலைமைக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒருவேளை மகாராஷ்டிராவில் எதிர்பார்த்த முடிவுகள் வந்திருந்தால் இன்று மோடி தலைமையிலான அரசுக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை கிடைத்திருக்கும். இந்த முடிவு பாஜக தலைமைக்கு நிச்சயம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில்தான் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜகவை சேர்ந்த துணை முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ், மகாராஷ்டிராவில் கட்சியை வழிநடத்தியது நான் தான். தேர்தல் தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன். நான் யார் மீதும் பொறுப்பை தட்டி கழிக்கின்ற ஒரு நபர் அல்ல, விட்டு ஓடுகின்ற ஒரு நபர் அல்ல. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று துணை முதல்வர் பதவியிலிருந்து தன்னை விடுமாறு பாஜக தலைமைக்கு வேண்டுகோள் விடுப்பதாகவும், இதன் மூலம் எதிர்வரும் தேர்தலில் கட்சிக்காக தான் கடினமாக பணியாற்ற முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் மகாராஷ்டிராவில் இன்னும் 6 மாதத்திலே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதை மனதில் வைத்துதான் தேவேந்திர பட்னவிஸ் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். அவர் என்னதான் ராஜினாமா செய்ய முன் வந்திருந்தாலும் பாஜக தலைமை அதனை ஏற்குமா அல்லையா என்பது தெரியவில்லை. ஒருவேளை பாஜக தலைமை அதை ஏற்கக்கூடிய பட்சத்தில் துணை முதல்வர் பதவியிலிருந்து தேவேந்திர பட்னவிஸ் விலகி கட்சி பணி ஆற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.